நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஏய், என்ன ஒன்றும் இல்லைங்க. என்ன ஐஷுமா, எவ்வளோ தூரம் சொன்னேன், நான் போய் தான் ஆகணும். சரிங்க, நீங்கள் போங்க, வேணாங்களே, எங்களையும் கூட்டிகிட்டு போகலாம்ல. ஐஷு, உங்களையும் கூட்டிட்டு போய் என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் அங்க நம்ம வீட்டுல விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட போறேன். நீ அங்க நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு நீ இங்கேயே இருக்க போற, அவ்வளவுதான். இல்லைங்க, அங்கேனாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வருவீங்க, இல்லை நாங்களாவது ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களை பார்க்கலாம்ல. பார்க்க முடியாதுடா, சாதாரண ஆப்ரேஷன் இல்ல, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் இல்லாம எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போகும். என்னால வீட்டுக்கு கூட வர முடியாது. அப்புறம் உங்களை கூட்டிட்டு போறது பத்தி இல்ல, எல்லா இடத்துலயும் ரொம்ப மழையா இருக்கு. இந்த நேரத்துல உன்னையும் ரியாவையும் கூட்டிட்டு போய் ரியாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, 2 நாளைக்கு வேண்டி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? சரி, புரியுதுங்க. அப்புறம் அங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அந்த ஆப்ரேஷனை அவங்களே யாராவது. ஏய், நான் தான் சொன்னலடி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, நான் தான் போயாகணும். சரிங்க, ஆப்ரேஷனுக்கு போகிறீங்க, நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் நல்லபடியாக போய் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும். நீங்கள் என்ன நினச்சலாம் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்கள் ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணுங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாம் நல்லபடியாக முடியுங்க. ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியா பண்ணிடுவேன். நீ பத்திரமா இரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம டென்ஷன் ஆகாம இரு. சரிங்க, ஆனால் 2 நாள் உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது தான். உனக்கு எப்படி இருக்கோ அப்படிதாண்டி எனக்கும் இருக்கு. 2 நாள் உங்களை பார்க்காம இருக்கணும்னு நினைக்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, போயிட்டு வந்துடுறேன். என் அம்முக்குட்டி, இப்பதான் உன் அம்மாவை சமாளிச்சேன், அதுக்குள்ள நீ ஆரம்பிக்கிறியா? ஐயோ, சைக்கிள் வாங்குறதுக்கெல்லாம் போலடா, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அப்பா போய் ஹாஸ்பிட்டல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பாப்பாவை கூட்டிட்டு போறேன். அப்புறமா நம்ம சைக்கிள் வாங்கலாம், சரியா? கியர் சைக்கிளா? ஹேய், கியர் சைக்கிள்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதையும் தீரன் தான் சொன்னானா? இந்த தீரன் நான் பாப்பாக்கு என்னெல்லாம் சொல்லித்தரான், அவனை நான் வந்து வச்சுக்கிறேன். சரி சரி, தீரன் அண்ணாவும் பாப்பாவும் சமத்தா விளையாண்டுட்டு இருங்க. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அம்முக்குட்டிக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கலாம், சரியா? ஆமா, தாத்தாவோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். ஏன் தாத்தா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஐயோ அம்முக்குட்டி, இப்பதான் அப்பா சொன்னேன், அப்பா தாத்தாவோட வீட்டுக்கு போல, தாத்தாவோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். அதனால இன்னொரு தடவை நம்ம வீட்டுக்கு போகும்போது பாப்பாவையும் கூட்டிட்டு போறேன், சரியா? அப்படியா? வீட்டுக்கு போலியா? அப்பனா சரி, அப்போ அப்பா போங்க, அப்புறம் நாளைக்கு பாப்பாவையும் கூட்டி போங்க. சரிடா, நாளைக்கு போகும்போது பாப்பாவை கூட்டிட்டு போறேன், இன்னைக்கு அப்பா மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் சமத்தா இருக்கணும், அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது. அப்பா வேற இல்ல, அம்மா ஏற்கனவே டென்ஷனா இருக்கா, அதனால சமத்து பாப்பாவா இருக்கணும், சரியா? சரிப்பா, பாப்பா அம்மாவை தொல்லை பண்ண மாட்டா, குக்கலா இருப்பேன். சரிடா பட்டு. பாரு, ரியா கூட எவ்வளவு அழகா சொன்னா புரிஞ்சுக்கிட்டு இருந்துக்கிறப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்றா. நீயும் தான் இருக்கியே. ஆமா, அவளுக்கு என்ன, அவளுக்கு இங்க எல்லாரும் இருக்காங்க. ஏன், உனக்கு யாரும் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க தான், இருந்தாலும் நீங்க இல்லாம. நான் இல்லாம ஒன்றும் இல்லை. இங்க பாரு, ஃபீல் பண்ணாத, 2 நாள் தான் வந்துருவேன். அப்புறம் உன்னை கூட்டிட்டு போகாததுக்கு இன்னொரு காரணம், ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லை. சக்தி வேற மலைக்கு போயிட்டான். நான் அங்க போனேன்னா 2 நாள் கழிச்சு தான் வருவேன். 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல க்ளோஸ் பண்ண முடியாது. அப்புறம் சீதா இருக்கா, இருந்தாலும் அவள் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவளுக்கு வாமிட்டிங், டயர்ட் எல்லாமே இருக்கும். அவளையே தனியாகவும் பார்க்க சொல்ல முடியாது. 2 பேரும் கொஞ்சம் மாறி மாறி பார்த்துக்கங்க. அப்புறம் யாராவது பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா சீதா கிட்ட என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுங்க, நான் ஃப்ரீயா இருந்தா எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது டாக்டருக்கு கூட கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு மெடிசன் கொடுங்க, சரியா? சரிங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி ஐஷு, நான் போயிட்டு வரேன், நீ பாத்துரு. அப்புறம் ஒழுங்கா சாப்பிடு. நான் இல்லைன்னு சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க அங்க போய் ஆபரேஷன் சொல்லி சாப்பிடாம எல்லாம் இருக்காதீங்க. நீங்களும் டைமுக்கு சாப்பிடுங்க.
ம் சரி, நான்லாம் டைமுக்கு சாப்பிட்றேன். நீ பத்திரமா இருடி. ரியாவை பார்த்துக்க. நான் கிளம்பட்டா? ஷமீர் ஒரு 2 நிமிஷம். ம் சரி, இருக்கேன். ஐஷுமா, என்னடா? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம். சரி, இங்கே பாரு, நான் ஒரு டாக்டர். எனக்கு ஃபேமிலி, பர்சனல் இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட ப்ரொஃபஷனுக்கு தான் நான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். எனக்கு பேஷண்ட்ஸா இல்லை ஃபேமிலியான்னு வந்தா ஃபஸ்ட்டு நான் பேஷண்ட்ஸை தான் பார்க்கணும். அதுதான் ஒரு டாக்டரோட கடமை. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு இப்போ நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். தெரியும்னா அப்புறம் ஏன்டி இப்படி ஃபீல் பண்ணுற? தெரியுங்க, ஆனால் நீங்கள் போறீங்க, உங்களை 2 நாள் பார்க்க முடியாதுன்னா அதுக்கு ஃபீல் கூட பண்ணக்கூடாதா? நீ ஃபீல் பண்ண நான் எப்படி நிம்மதியாக போக முடியும்? ஐயோ, அதுக்கு தான் 2 நிமிஷம் உங்கள் தோளில் சாஞ்சா ஃபீலிங்ஸ் எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நான் நார்மல் ஆயிடுவேன். அப்புறம் நீங்களும் நிம்மதியாக போயிட்டு வாங்க. ஓ, 2 நிமிஷம் சாஞ்சா ஃபீலிங்ஸ் எல்லாம் சரியாயிடுமா? ஆமாம், சரியாயிடும். பரவாயில்லையே, இது என்ன எனக்கு தெரியாத வைத்தியம்? சூப்பர் வைத்தியமா இருக்கே. இதுக்கு பேர் தான் கட்டிப்புடி வைத்தியம். கட்டிப்பிடி வைத்தியமா? ஏய், நீ ஒழுங்கா படிக்கலான்னு நினைக்கிறேன். அது இப்படி இல்ல, வேற மாதிரி வரும். அது எப்படின்னு இப்ப கரெக்டா சொல்லி தரட்டா? அப்பா, என்னது ஏபிசிடியா சொல்லிட்டீங்க? அப்ப பாப்பா போய் புக் எடுத்துட்டு வரட்டா? ஆமாண்டா, அப்பா அம்மாக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள பாப்பா போய் புக் எடுத்துட்டு வா போ. சரிப்பா, அப்பா பாப்பா புக் எடுத்துட்டு வரேனுங்க. ஐஷுமா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். ஃபீல் பண்ணாத. சரிங்க. எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி வீசும் பைங்கிளி, உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன், பூக்களின் காதில் மெல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். தங்கம், ஷமீர் ஃபோன் பண்ணாரு. இன்னைக்கு அவரோட ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கான். அதனால அவர் போயே ஆகணுமா. அவரு இந்நேரத்துக்கு ஊருக்கு கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல்ல வேற யாரும் இல்லல்ல, சக்தி வேற மலைக்கு போயிட்டாரு. அதனால சீதாவையும் ஐஸ்வர்யும் தான் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. இப்போ சீதாவை வேற அனுப்பி வைக்கணும். ஆனா எனக்கு என்ன ஒரே யோசனையா இருக்குன்னா, அந்த ராகேஷ் வேற இப்ப அங்கதானே இருக்கான். எப்படி சீதாவையும் ஐஸ்வர்யும் அங்க அனுப்பி வைக்கிறது? ஐயோ, ஆமாம் மாமா, அந்த ராகேஷ் ஏற்கனவே சீதாவோட லைஃப்லையும் ஐஷோட லைஃப்லையும் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான். எப்படி மாமா அவன் இருக்கும்போது அங்கே அனுப்ப முடியும்? வேணும்னா சீதாவும் ஐஷுவும் போட்டோம். அந்த ராகேஷை வேணும்னா இன்னைக்கு வர வேணாம்னு சொல்லுங்க. இல்லை கதிரி, இல்லைனாலே அவன் வர மாட்டான்லே. அவன் ஏதோ தலையில் அடிபட்டுட்டு அந்த வீட்டில் கிடக்கான். அவன்லாம் ஒன்றும் வர மாட்டான். அதெல்லாம் பற்றி நீ ஒன்றும் பயப்படாத. ஓ அப்படியா? தலையில் அடிபட்டு இருக்கா? என்னாச்சா மச்சி? அது என்ன ஆச்சு? யார்கிட்ட அடி வாங்கி தொலைஞ்சானா தெரியல. அவனுக்கு தான் அடி வாங்குறதுக்கு காரணம் வேணுமா? எங்கேயாவது போய் வம்பிழுத்து அடி வாங்குறது தானே அவன் வேலை. அவன் அடி வாங்குறத பத்தி இல்ல, எங்க போய் வம்பிழுத்தான்னு தெரியல. இன்னும் அந்த வம்பிழுக்கிற குணம் அவன்கிட்ட இருந்து மாறவே இல்ல. எப்பதான் அவன் திருந்துவானோ? திருந்தாம எங்கிட்டு போயிட போறான்? இங்க நம்ம ஊருக்குள்ள தானே இருக்கான். திருத்திட்டு வா விடு. திருந்தணும் மச்சி. முன்ன விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அதனாலதான் ஷமீர் கிட்டே வேலைக்கு சேர்த்து விட்டேன். இன்னும் ஆடுறான்னு தெரிஞ்சது அப்புறம் தான் அவனுக்கு இருக்கு. முன்னத்தை வச்சு பாக்கும்போது இப்ப பரவாயில்லதான். சரி, பாத்துக்கிட்டு அவன் என்னத்த பண்ணிட போற? நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. சரி தங்கம், அப்ப அந்த ராகேஷ் பிரச்சனை இல்ல. அப்போ சீதாவையும் ஐஷுவையும் ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போக சொல்லிக்கலாம். ஐஷு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவான்னு நினைக்கிறேன். நீ சீதா கிட்ட எதுக்கும் சொல்லு. அவ எப்படி இருக்கான்னு பாரு. உடம்பு எதுவும் சரியில்லைன்னா வேண்டாம், நல்லா இருந்தா மட்டும் அனுப்புனா போதும்னு சொன்னாரு. அவ நல்லா இருந்தானா போக சொல்லு, இல்லைன்னா வீட்லயே இருக்க சொல்லு. சரி மாமா, நான் பாக்குறேன். அவ காலையிலே எந்திரிச்சு கிச்சனுக்கெல்லாம் வந்தா. இன்னைக்கு வாமிட் எல்லாம் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ நல்லா இருந்தா போட்டோம், இல்லைன்னா அவ வேணா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஐஷுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஐஷு போட்டும், நான் வேணா அவளுக்கு துணைக்கு கூட வேணா போய் சும்மா இருக்கேன் மாமா. சரி தங்கம், ஐஷு கண்டிப்பா போவான்னு நினைக்கிறேன். சீதா நல்லா இருந்தா போட்டோம், இல்லைன்னா நீ கூட போய் இரு. ஏன்னா எல்லாரும் நம்ம ஊர்ல உள்ளவங்க எதாவது மருந்து மாத்திரை வாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஷமீர் வந்து ஐஷுவை போக சொல்லியிருக்காரு. நம்மளும் அப்படி என்னமோ ஆகட்டும்னு விட முடியாதுல்ல. அதனால நீ போய் இரு. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு கூப்பிடு, சரியா? சரி மாமா. மருமகளே, நீ போறதுன்னு போயிட்ட. ஆனா இங்க மதியத்துக்கு சோறு கறி எல்லாம் வெச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். கடைசில ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்க போயிட்டு நீ சோறு கறி நேரத்துக்கு ஆவலன்னு வை. இங்க பாருங்க மாமா, இந்த அம்மாச்சிய அப்படிதான் நான் சமைக்காம கொள்ளாம போயிருவேனா? எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அத்தை கூட என்ன இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினது இல்ல. ஆனா இந்த அம்மாச்சி தான் என்ன மாமியார் கொடுமை பண்றாங்க. என்னன்னு கேளுங்க மாமா. என்னமா இது போச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு நான் மாமியார் கொடுமை பண்றேன்னு போட்டு கொடுக்கா? ஒரு சோறு கறி நேரத்துக்கு ஆக்கிட்டு போன்னு சொன்னது ஒரு குத்தமா அம்மா? அம்மாச்சி, ஐயோ, இந்த கறிவேப்பிலை வரை மடிக்கிறானே.
என்ன அம்மாச்சி இது? உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு இங்க கிடைக்காம தான் போயிருமா? எதுக்கு அவளை சும்மா இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க? நல்லா கேளுங்க மாமா. பாருமா ஏத்தி விடுறா. எலே பேராண்டி, நான் ஒண்ணு அவளை சொல்லவும் இல்ல கிள்ளவும் இல்லல. நேரத்துக்கு சோறாக்கிட்டு போட்டு சொன்னேன். இது ஒரு குத்தமால? அம்மாச்சி வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கும்போது அவ நேரத்துக்கு சாப்பாடு குழம்பெல்லாம் வைக்காமையா போயிருவா? அதெல்லாம் வச்சுட்டு தான் போவா. அது எதுக்கு நீங்க சொல்றீங்க? கிளி நானும் வச்சிட்டு போனதுனால சொன்னேன். அதுக்கு எதுக்கு அவளுக்கு அம்பட்டு கோவம் வருது? நான் வச்சிட்டு போகாம இருந்தா வச்சிட்டு போன்னு சொல்லலாம். வச்சிட்டு போகும்போது எதுக்கு வச்சிட்டு போன்னு சொல்லணும்? ஏச்சி மரிமவியா அதுக்கு நான் வச்சிட்டு போன்னு சொன்னா சரிங்க மச்சி நான் வச்சிட்டு போறேன்னு சொன்னா உனக்கு என்ன முட்டை உறிஞ்சிருமாக்கு? அதுக்குள்ள ஓ பொச்சிக்கிட்டு சொல்லி கொடுத்து என்னை திட்டுவாங்க வைக்கணுமாக்கு உனக்கு? பாத்தீங்களா மாமா, இப்ப கூட முத்து உதிர்ந்துருமா அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இல்ல பேரண்டி, நான் முட்டை உதிர்ந்துருமான்னு கேட்டேன். வேற ஏதாவது குத்தமா கேட்டேனல்ல? ஐயா அம்மாச்சி கொஞ்சம் பேசாம இருங்க. ஏ வாய மூடுறி. இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மாச்சி உங்களுக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுல போட்டு குத்துறதுக்கு வெத்தல இல்ல. அதுதான் பிரச்சனை. வரும்போது வெத்தல வாங்கிட்டு வா. அம்புட்டுதான். அவ்வளவுதானே, வரும்போது வாங்கிட்டு வரேன். சத்தம் வரக்கூடாது இந்த வீட்டுல. ஏ தங்கம், உனக்கும் தான் சொல்றேன். மாமியா மருமக சண்டை போடுற வீட்டுல கூட இந்த அளவுக்கு சத்தம் காது கிளியாது. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஏதாவது பேசி சண்டை போட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. நல்லா சொல்லுங்க பேராண்டி. ஒண்ணும் இல்ல, வெத்தல வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அதான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல. சரில சரி வாங்கிட்டு வா. எம்மா முறைக்கிறம்மா, இவன் போற வரைக்கும் வாயவே திறக்கப்படாது. ஏ என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேக்குதா? கேக்குது. அதான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் அமைதியா இருக்கேன். அப்படியே அமைதியா இரு. அதுதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது. நான் வரேன். இடி ரேஷு, இன்னைக்கு அந்த ஃப்ராட் அந்த காணாதது. அவனை பார்த்தாலே பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் பின்னால வந்து டார்ச்சர் பண்றான்னு சொல்லுவேன். இப்போ என்ன அவனை காணோம்னு கேக்குற? ஒண்ணும் தெரியலையே. ஐயே, எனக்கு அவனை கண்டாலே இஷ்டம் இல்ல. அது உள்ளதானே. പക്ഷേ எப்பவுமே பின்னால வந்து ஏதெങ്കിലും கிஃப்ட் தூக்கிட்டு வந்து நிக்கும். இன்னைக்கு காணுமே, அதான் என்னாச்சோன்னு கேட்டேன். இல்ல அவனுக்கு என்னன்னா உனக்கு என்னன்னு கேக்குறேன். ஐயோ ஒன்னும் இல்லடி. தினமும் என்ன பார்க்காம இருக்க முடியாது. என்ன பார்க்க வருவேன். தினமும் எனக்கு வந்து ப்ரப்போஸ் செய்யும். பின்ன அந்த டைரியில் உள்ளதெல்லாம் எனக்கு தரும்னு சொன்னால. இன்னைக்கு காணோம், அதான் என்னன்னு கேட்டேன். அவன் இன்னைக்கு உன்னை பார்க்க வரலன்னு எவன் சொன்னான்? அதான் காலையிலேயே கோயில வச்சு பார்த்துட்டானே. இல்ல சைலமா, நான் தெரியாம கேக்குறேன். இவ்வளவு நாள் அவன் வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணது உனக்கு பிரச்சனையா? இல்ல இன்னைக்கு அவன் வராம இருக்கிறது உனக்கு பிரச்சனையா? ഇടി പ്രാന്തി, എനിക്ക് ഒരു പ്രശ്നവും ഇല്ല. അവൻ വന്നില്ലെങ്കിൽ എനിക്ക് അത്ര സന്തോഷം. ഇല്ല, ഞാൻ എന്താ നിனைக்கிறேன்னா அந்த டைரியில இருக்கிற எல்லாம் எனக்கு gift ஆயிட்டு தரும்னு சொன்னானில்லே. പക്ഷേ அந்த டைரியில உள்ள எல்லாம் அவனுக்கு தேடி தேடி மதியாയിട്ടുണ്ടാവും. அது அவனுக்கு எனக்கு கொண்டு வந்து தராൻ പറ്റില്ല. അതുകൊണ്ട് தான் அவன் இன்னைக்கு வரலன்னு ഞാൻ நினைக்கிறேன். നീ വേണമെങ്കിൽ നോക്കിക്കോ റേഷു. അവനക്ക് അതിലുള്ള എല്ലാം എനിക്ക് ഗിഫ്റ്റായി തരാനേ പറ്റില്ല. അവസാനം എനിക്ക് ഇതെല്ലാം മുടിയല്ലേ, ഞാൻ തോത്തു പോയിട്ടെന്ന് சொல்லி அந்த டைரியை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடும். யாரு அவன்? அவனுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதா? அவனே ஒரு கேடி பிள்ளை கில்லாடி ரங்கா. இனி இப்ப அதுல உள்ள எல்லாம் அவனுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியலனாலும் அதை ஏதாவது உருவாக்கியாவது கொண்டு வந்து கொடுத்துருவான். சரி சைலுமா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டா உண்மையை சொல்லுவியா? ஓ சொல்லாலோ சோதிக்கி. அது வந்து சைலுமா, இப்ப அவன் மூஞ்சில கர்ச்சிப்பெல்லாம் கட்டிக்கிட்டு உன்கிட்ட டெய்லியும் வந்து ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது. அவன் எப்படி இருப்பான்னு பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அவன் எப்படி இருந்தா எனக்கு தாடி. அப்ப அவன் எப்படி இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்ல. அவனை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்ல. ஐயடா, அவனை பார்க்கணும்னு തോന്നിട്ടൊന്നും പറയണ്ട. അവനെ ഒരു ഫ്രോഡ്. എന്റെ ഡയറി അവൻകിட்ட இருக்கிற ஒரே காரணத்துக்காக மாத்திரம் தான் அவன் என்ன வந்து பாக்கும்போதெல்லாம் அவன் கொடுக்கிற gift நான் வாங்கிட்டு இருக்கு. அல்லாതെ എനിക്ക് അവനെ കണ്ടதே തീരെ ഇഷ്ടമല്ല. சரி, அவனை பார்த்ததுக்கு அப்புறமும் இதையே சொன்னேனா பாப்போம். ஐயோ എന്താ പിന്നെ அவனை பார்த்தா என்ன அப்படியே அவன் அழகில மயங்கி விழுந்துருவேனா? சொல்ல முடியாது, விழுந்தாலும் விழுந்துருவேன். അതെന്താടി നീ അങ്ങനെ പറഞ്ഞത്? അവന്റെ അഴകിൽ മയങ്ങി വീഴാൻ അവൻ വലിയ ദുൽഖർ സൽമാൻ അല്ലേ? അതുപോട്ടെ, അവന്റെ അഴകിൽ ഞാൻ മയങ്ങി വീഴുന്നു പറഞ്ഞ അപ്പൊ അവൻ എങ്ങനെ ഉണ്ടാവുന്നു ഉനക്ക്
தெரியுமா? நீ அவனை இப்ப பாத்திருக்கியா? ஐயோ, இதுக்குதான் திங்கிறதுக்கு மட்டும் வாயை திறக்கணுங்கிறது. கிடக்கு மடக்கா பேசி கடைசியில எதையாவது ஒண்ணு உளறி கொட்டிட்டோம், அப்புறம் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நம்மள கொன்னே போட்டுருவான். என்ன செய்யணுமா இப்படி சொல்லிட்ட? அவனை எங்கிட்ட போய் நான் பாக்குறது? நான் எப்பவுமே உன் கூடயே தானே இருக்கேன். அவன் தான் எப்ப பார்த்தாலும் மூஞ்சில கச்சிப்பே கட்டிட்டு வரானே, அப்புறம் எங்கிட்ட பாக்குறது? எனக்கெல்லாம் ஒண்ணு அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. എന്തോ ആവട്ടെ, അവൻ എങ്ങനെയുണ്ടെങ്കിലും എനിക്കൊരു കുഴപ്പമില്ല. ഇനിയിപ്പോ അവൻ പാക്ക அந்த ദുൽഖർ സൽമാനെ പോലെ തന്നെ ഉണ്ടെങ്കിലും ശരി, அப்படி ஒரு ஃப்ராட் എനിക്ക് വേണ്ട. ഞാൻ അവனுக்கு இந்த ஜென்மத்துல ஓகே சொல்ல மாட்டேன். சரி செல்லுமா, இதே மாதிரி அவனை பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லு, அது போதும். അതിന് ഞാൻ ഓക്കേ சொல்லாതെ അവന്റെ കർച്ചിഫ് കഴറ്റില്ലെന്നല്ലേ പറഞ്ഞത്. അപ്പൊ இந்த ജന്മത്തിൽ അവന്റെ കർച്ചിഫ് അഴിക്കാനേ പറ്റില്ല. കടസി വരെ എനിക്ക് അവന്റെ മുഖത്തെ അവനക്ക് കാണിക്കാനേ പറ്റില്ല. എനിക്ക് പിന്നെ அந்த മുഖത്തെ കാണും വേണ്ട. இவ அவனுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கறா, அவன் இவளை ஓகே சொல்ல வைக்காம விட மாட்டேங்கறான். கடைசியில யாரு ஜெயிக்க போறான்னு ஒண்ணும் தெரியல. சரி, யாரோ ஜெயிச்சிட்டு போறாங்க, நமக்கு முட்டை பப்ஸ் கிடைச்சா சரிதான். இது எங்கனையோ ரேஷு, இன்னைக்கு அவன் என்ன காண வந்தில்ல. அவன் டார்ச்சர் இன்னைக்கு இல்லாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படியெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்த செல்லுமா. இன்னைக்கு 12 மணிக்கு தான் எனக்கு இந்த நாள் முடியும். இப்பதான் 10 மணி ஆகுது. இன்னும் இந்த நாள் முடியறதுக்கு 2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள அவன் உன்னை பார்க்க வந்தாலும் வந்துருவான். எங்கனே இப்ப இந்த 10 மணிக்கு இந்த லேடிஸ் ஹாஸ்டல் சோமரி கேറി சாடி அவன் என்ன பார்க்க வரும். ஐயோ சைலமா, உனக்கு அவனை பத்தி தெரியாது. உன்னை பார்க்கணும்னா செவரி ஏறி குதிச்சில்ல, இனிப்ப அந்த ஆகாசத்துல இருந்து குதிச்சு கூட அவன் வருவான். ஹோ, அது சரி, வந்தா காணா. வந்தா நீ காணு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். சரி, நீ போய் உறங்கிக்கோ. இன்னும் 2 மணிக்கூறே உள்ளது. இந்த 2 மணிக்கூர்ல அவன் எங்கிருந்து கேறி சாடி வரான்னு ஞானம் பார்க்கட்டும். நீ பாரு செல்லுமா, இதுக்கு மேல முடிச்சிருந்தா எனக்கு திரும்பவும் பசி எடுக்கும், அப்புறம் ஏதாவது திங்கணும்னு தோணும். அதனால நான் போய் தூங்குறேன்ப்பா. എന്നാൽ ഈ രേഷ് അവനക്ക് கொஞ்சம் ഓവറാ தான் பில்டப் എല്ലാം കൊടുക്കറ. അത് എങ്ങനെ ഈ രാത്രിയില് അതും ലേഡീസ് ഹോസ്റ്റൽ ചുമരി കേറി ചാടി അവനക്ക് എന്നെ பார்க்க വരാൻ പറ്റും? ഇല്ല, ഇനിയിപ്പോ എന്നെ കാണാൻ വേണ്ടി അത്രയും വലിയ റിസ്ക് എല്ലാം എടുക്കற அளவுக்கு അവനക്ക് ദില്ല് இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.